இயர் எண்டுக்கான சேல் காம்போ ரெடி ஆயிருச்சு. இதை வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலாக கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு ஃப்ரீ கிஃப்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு குட்டி கீ செயின் தான். ஆனால் இந்த கிஃப்ட் எவ்வளோ பெரிய ஒர்த்தானது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்லியிருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துருங்க. மறுபடி தவற விட்டுட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நவீன தீண்டாமை வாழ்க. இது விசிகாவினுடைய முக்கியமான நபர் சங்கத்தமிழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட் தான். இந்த ட்வீட்லேருந்து இன்றைக்கி அரசியல் சதுரங்கத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த ட்வீட்டை நல்லா படிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். யார் குற்றவாளி? நவீன தீண்டாமை வாழ்க. எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் மதுரை மண்ணில் தன் கையால் 2 நாட்களுக்கு முன்னால் ஏற்றிய கொடிக்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகளின் மேல் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் நான் என்ன சொல்வது, என்ன எழுதுவது? 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளே 2 வருடமாகியும் வேங்கை வயல் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. நவீன தீண்டாமை வாழ்க. யார் குற்றவாளி? யார் குற்றவாளி? இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரியுதா உங்களுக்கு? ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சுக்கு விசிகா மிகப்பெரிய அளவில் எதிர்கருத்தை கூறி திமுகவின் பக்கம் போய் நின்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகவை எதிர்த்து இனிமே விசிகா எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் இதே விசிகாவினுடைய கொடிக்கம்பத்தை ஏற்ற அனுமதி தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்கள் நிறைய நிருபர்களிடம் அவர் பேட்டியாகவே கொடுத்திருக்கிறார். அடுத்த நாள் அவர் போய் கொடியேற்ற போகிறார். இல்லை, அந்த கொடிக்கான அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இரவோடு இரவாக நிறைய பேர் போராடி நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட்லாம் வாங்கி கடைசியாக அந்த கொடி ஏற்றப்படுகிறது. அந்த கொடி 45 அடி நீளம் இருந்தது. அதை ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிற பெயரில் இன்னைக்கு 2-3 பேர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது இதற்கு கீழே வந்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை வெளியிட்ட அந்த ஊடகத்துக்கு கீழே வந்த கமெண்ட்ஸையும் வாசிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி கமெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. பட் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் அடிச்சே ஆடுறார். கேம் வேறு லெவலில் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா இது புதுசாக யங்ஸ்டர்ஸ் வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு புறம் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க, பெரிய அளவில் கேம் சேஞ்சிங்காக இருந்துச்சு. அதுக்கு முந்தைய ஒரு தலைவராக சீமான் அவர்கள் ஒரு பெரிய கேமை சேஞ்ச் பண்ணார். அடுத்து அண்ணாமலை அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக கேமை சேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்கள். இந்த ஒரு காலகட்டத்திலேயே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா கேம் சேஞ்சராக இருக்காங்க. இதில் புதுசாக திமுகவின் பக்கம் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேம் சேஞ்சராக இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க தான் போகிறோம். என்ன நடந்தாலும் சரி, அரசியல் சதுரங்கம் 2026 வரை இப்படித்தான் இருக்க போகுது. யார் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வர போகிறோம். அது கெட்டது செய்கிறவங்களுக்கு இல்லாட்டி அந்த குரூப்புக்கு பெரிய அளவில் குடைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நல்லவங்களுடைய ஆதரவு எப்போதும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பகுதி நேர ஆசிரியர்கள் வேற எதுவுமே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு சீமான் அவர்கள் கண்டனமாக தெரிவித்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களுமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த திமுக அதிமுக அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவுக்கு நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. மெஜாரிட்டியான அரசாங்க ஊழியர்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டிரைவர்ஸாக இருக்கட்டும், கண்டக்டர்ஸாக இருக்கட்டும், பொதுத்துறை வேலையில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஒரு 80% திமுகவுக்கு ஆதரவாளர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த முறை மட்டும்தான் அது எக்ஸாக்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல திமுக இதை கொஞ்சம் பார்த்து கொண்டார்கள் என்றால் 2026 தேர்தல் திமுக நினைக்கிற மாதிரி அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறத பதிவு பண்ண வைக்கலாம். ஏன்னா அரசாங்க ஊழியர்கள் ஒரு ஊழியர் கிடையாது. அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். தே ஆர் இன்ஃப்ளூயன்சர். எங்களுக்கெல்லாம் முன்னாடி அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். 19 மாணவர்களை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் அங்கே இன்ஃப்ளூயன்சர். அவங்களுடைய அறிவு தான் பிறருக்கு அங்கே பகிரப்படுகிறது. இந்த மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? உங்களுடைய பணி நிரந்தரமாக்கப்படும், உங்களுடைய ஊதியம் உயர்த்தப்படும். இது எல்லாமே உங்களுடைய என்னதான் இருந்துச்சு? வாக்குறுதியாக இருந்துச்சு. அதை நம்பி நாங்கள் உங்களுக்காக ஓட்டு கேட்க போனோம். இதை தான் அரசாங்க ஊழியர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் திமுகக்காக கேம்பெயின் பண்ணோம்,
ஆனாலுமே திமுக எங்களை இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு போகும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மனசு வச்சாங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, வெறும் 12,000 ரூபாயை சம்பளமாக கொடுத்து இந்த பகுதி நேர ஆசிரியர்களை எந்த லெவலில் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி தானே. 12,500 ரூபா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் ஒரு 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 12,500 ரூபா நமக்கு கிடைச்சுன்னா மாதம் நம்மளால் குடும்பத்தை நடத்திட்டு போக முடியுமா, முடியாதா? அதுவும் பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பகுதி நேரம் மட்டும்தான் வேலை அப்படிங்கிறதுலாம் இல்லை. வேலை கிடைக்கும்போது அவங்களுக்கு ஃபுல் டைம் தான். ஆனால் என்ன, அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அந்த முழு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காது. பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு, குடும்ப உறுப்பினர்கள்லாம் விட்டுட்டு இங்கே ஆசிரியர்களாக வேலை செய்து, ஆசிரியர் வேலை என்னப்பா சும்மா நின்றுட்டு போகிறது, யூடியூபராக இருக்கிறது கூட ஈஸியான வேலை தாங்க. ஆனால் ஆசிரியராக இருக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது. அத்தனை மாணவ மாணவிகளை அலர்ட்டாக உட்கார வைக்கணும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அப் டு டேட்டாக மாறணும், ஹெச்எம் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அடுத்ததாக ஏகப்பட்ட கவர்மெண்ட் அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை சரிபார்க்கணும், அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் வைக்கணும், எக்ஸாம்ஸ் வச்சதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும், ரீவேல்யூஷன் பண்ணணும். ரிசல்ட் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நிறைய விஷயங்கள் வரும். அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கட்டும், அதுக்கான கேம்பெயினிங்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான பல எக்ஸிபிஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் லெவல்ஸில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ், இல்லாட்டி மாநில அளவில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ், அதுக்கு குழந்தைகளை தயார்படுத்தணும். ஏகப்பட்ட பணிச்சுமை இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஆசிரியர்களுடைய வேலை. அந்த ஆசிரியர்களுக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அது எத்தனை மாணவ மாணவிகளை பாதிக்கும் அப்படிங்கிறத இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எப்படி ஒரு மாணவர்கள் மீது கை வைத்தார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதை விட பல மடங்கு பிரச்சனை ஒரு ஆசிரியர்கள் இந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு நிலைமை. அடுத்ததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கட்டும், இல்லை எல்லா அரசியல்வாதிகளும் அங்கங்கே இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, காதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, கண்களை நல்லா ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஸ்கூலுக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்புகிறீங்க, நீங்கள் காலேஜஸ்க்கு போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு 365 நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருடம். இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு விடுப்பு அப்படிலாம் சொல்லி ஒரு 80 நாளை நீங்கள் தட்டி கழிச்சுக்கோங்க. மீதம் இருக்கும் ஒரு 260லேருந்து ஒரு 280 நாள் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக வேலைக்கு போகணும். ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் லீவ் போட்டு 3 நாள் லீவ் போட்டோம்னா டீச்சர்ஸ் அடிப்பாங்க. வேலைக்கு போகிற இடத்துல நம்ம லீவ் போட்டோம்னா பாஸ் திட்டுவார், இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவார், நீ வேலைக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் தேர்ந்தெடுத்த நம்முடைய அரசியல்வாதிகள் சட்டசபையை எத்தனை நாட்கள் கூட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? அந்த சட்டசபை இயங்கவில்லை என்றால் நம்முடைய குறைகள், எதிர்க்கட்சியினுடைய குரல் இதெல்லாமே வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது உங்களால் நம்ப முடியுமா? முடியாது. ஸ்கூலே நடத்தலை, சிலபஸே சொல்லிக் கொடுக்கல, எக்ஸாம் மட்டும் எழுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ப்ராஜெக்டே நம்ம பண்ணலை, ஆஃபீஸ்க்கே போகல, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண நாளைக்கு கிளைண்ட்டுக்கு ரிலீஸ்னால் எப்படி செய்வீங்க? இதுதானே இங்கே அரசியலையும் நம்ம பார்க்க வேண்டும். ஒரு வீட்டில் சாப்பாடே வைக்கல, நைட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டால் அரிசியே இல்லையா, இன்றைக்கி அடுப்பே பற்ற வைக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ, வர வேண்டுமோ அந்த அளவுக்கு கோபம் வர வேண்டும். நம்முடைய சட்டசபையினுடைய தினங்கள் ஆண்டுதோறும் குறையும் சட்டசபை கூட்ட நாட்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு இமேஜ் என்னால் பார்க்க முடிந்தது. 2021 வருடம் வெறும் 28 நாட்கள் மட்டும் நடந்திருக்கு. 365 நாட்களில் 28 நாட்கள் மட்டும்தான் சட்டசபை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கோம், எந்த தொழிற்சாலைகள்லாம் வருது, எந்த தொழிற்சாலைகள்லாம் வராது, யார் வர வேண்டும், எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்கள் என்ன, ஆளும் கட்சியினுடைய அடுத்த சிந்தனைகள் என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன? சட்டசபை. இந்த இடத்துலேருந்து தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் 2021 நடந்தது எவ்வளோ சட்டசபை கூட்டங்கள்? 28 நாட்கள். 2022 35 நாட்கள் நடந்திருக்கு, பரவாயில்ல, 7 தினங்கள் எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்கு. 2023 அது வெறும் 30 நாட்களாக குறைஞ்சிருச்சு, 5 தினங்கள் குறைந்து விட்டது. 2024 இன்றைய தேதி வர 19 நாட்கள் மட்டும்தான் சட்டசபை கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 19 நாட்கள், ஒரு வருஷத்தில் 19 நாட்கள் மட்டும்தான் சட்டசபை கூட்டப்படுகிறது என்றால் எப்படிங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்க முடியும்? இந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சட்டசபை கூட்டத்தை வச்சுட்டு இப்போ தான் நீ கேள்வி கேட்கணும், அதுவும் 5 நிமிஷம் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கேள்வியை கேட்க முடியும்? நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க? 100 நாட்கள் சட்டசபை கூட்டம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னீங்களே,
ஏதாவது ஒரு வருடமாவது 100 நாட்கள் சட்டசபை கூட்டத்தை கூட்டினீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்கள் நாம தாயா கேட்கணும். நம்ம வரி பணத்தில் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம், அவங்க உழைக்கிற காசுலாம் கிடையாது, நம்ம வரி பணம் தான். நம்ம வரி பணத்துக்கு நமக்கு அவங்க சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. மக்கள் சேவை தான் இங்கே மிகப்பெரிய அளவில் அரசியலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய கருத்து. அது ஈவேரா அவர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், மக்கள் சேவை அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படிப்பட்ட மக்கள் சேவையில் அவங்க செய்ய வேண்டியது, மக்களுக்கான நல்லது இவ்வளோ நடந்திருக்கு, மக்களுக்கான கெட்டது இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அந்த கூட்டம் வெறும் 18 தினங்கள், 19 தினங்கள், 30 தினங்கள் மட்டும் நடந்திருக்கிறது. இது எங்கன்னு போய் நம்ம கேட்க போகிறோம்? இதெல்லாம் எனக்கு எதுக்கு? பிக் பாஸில் 100 நாள் ஷோ நடந்துச்சா அப்படின்னு வேணால் நம்ம கேட்போம். இல்லை அந்த படத்துக்கான ஷூட்டிங் எவ்வளோ நாட்கள் நடந்துச்சு தெரியுமா, இதை நம்ம கேட்போம். அப்படி இல்லையா, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கூச்சல் இனிமேல் போடக்கூடாதுன்னு சொல்லி அஜித் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். அது வைரலாக மாறும். 19 தினங்கள் சட்டசபை கூடியிருக்கு, இதெல்லாம் பெரிய மேட்ரா? நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தானே விக்கி. தூசியை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை எந்த அளவுக்கு இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. யங்ஸ்டர்ஸ், அட்லீஸ்ட் டிபி ட்ரூப்ஸ், நீங்களாவது இதை புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் செய்திகள் வந்திருக்கு, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதை பற்றி மெயின் மீடியா டிஸ்கஸ் பண்ணணும். என்னப்பா 19 தினங்கள் தான் சட்டசபை நடந்திருக்கு, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாமளாம் அந்த அளவுக்கு அறிவாளி கிடையாது, நாமளாம் அரசியல் படிச்சுட்டு தான் இருக்கோம், இப்படிலாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ தான் இதில் பிஹெச்டி வாங்கினவங்களாம் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டுட்டு ஒரு டிபேட் நடந்துங்க. சட்டசபை 19 தினங்கள் மட்டும் நடந்தால் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ண மக்கள் அதை கேட்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் செட்டப்பாக 4 பேரை கொண்டு வாங்க. ஒரே கட்சிக்கு ஆதரவாக 4 பேர், எதிர்கட்சிக்கு ஒரு நபர். ஓகே, செட்டப் பண்ணிக்கோங்க, எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு டிபேட் ஷோவை நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கான தெம்பு, திராணி, தைரியம் இருந்தது என்றால் ஏதாவது ஒரு ஊடகம் ஏன் இந்த 19 தினங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு வந்துடும் தெரியுமா? இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது மக்கள் ஆணி வேற அக்கு வேற பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் இதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம். இப்போ எங்களே மாதிரி யூடியூபர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள்லாம் வெளியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக மக்கள் விழிப்புடன் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் விட அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாரு? எங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த மாதிரி அரிய வகை கனிமங்களை எல்லாமே தோண்டி எடுக்கக்கூடிய அந்த வேலையை மத்திய அரசாங்கம் செய்யக்கூடாது, மாநில அரசாங்கத்துக்கு விட்டு கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது என்றும், அதே மாதிரி அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை அங்கே கொண்டு வருவதற்கு, மைனிங் கொண்டு வருவதற்கு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய கடிதத்தில் நீங்கள் டங்ஸ்டன் ஆலையை எதிர்த்து எதுவுமே பேசலையே, இப்போ வந்து ஏன் இரட்டை வேடம் போடுறீங்க திமுக அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருப்பது அடுத்ததாக அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ கடிதம் எழுதினீங்க, அந்த கடிதத்தில் இதுதான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இனி அதற்கு ஆளும் கட்சி சார்பாக அவங்க ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அந்த விளக்கம் கிடைத்த பிறகு தான் நமக்கே உண்மை தெரிய வரும். அடுத்ததாக இல்லை நான் அதானியை பார்க்கவே இல்லை, சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொன்ன போது அடுத்ததாக அவர் சொல்கிறார், எங்களுக்கும் அதானிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாட்டி எந்த விதமான டீலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கே சந்தித்தோம், அதற்கு சரியான விளக்கத்தை பாமக கொடுக்க வேண்டும். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகிறார், அதானியும் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி. அது முழுக்க பொய் அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி திமுகவுக்கு பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்களே, திமுகவுக்கு பாடம் புகட்டுவதை விட்டுட்டு கண்டிப்பாக இந்த மக்களுக்கான பாடம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மக்கள் தான் இங்கே அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். ஆனால் அந்த மக்களுக்கு தெரியல நமக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு யானையினுடைய பவர் யானைக்கு தெரியாது, அந்த சங்கிலியினுடைய அந்த வீக்னஸ் மட்டும்தான் யானைக்கு தெரியும். அந்த சங்கிலி நம்மளை கால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் யானை அப்படியே நின்ன இடத்துலையே நின்றுட்டே இருக்கும். நமக்கு அதை விட பெரிய பவர் இருக்குடா, இதை விட 10 மடங்கு சங்கிலி இருந்தாலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த யானைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பிச்சு ஓடிடும். அந்த மாதிரி தான் மக்களும் அவங்களுக்கான சில விஷயங்கள். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி 19 தினங்கள் மட்டும்தான் சட்டசபை நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய கொடுமை, இந்த பாரு டங்ஸ்டன் ஆலையை பற்றி அவங்க பேசலையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை சொல்கிறார், எவ்வளோ பெரிய உண்மை, இதெல்லாம் தான் மக்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஒரு போஸ்ட், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஐயோ, விஜய் அவர்களுடைய டைலாக் தானே, அவருடைய அரசியலினுடைய கொள்கை, நாட் டயலாக். ஆனால் இப்போ இதை யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, அதுக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை சவுக்கு சங்கர் அவர்கள் டேக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, விஜய் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. விஜய் அவர்கள் சொன்னதுலேருந்து இப்போ அவருடைய தளபதியை ஆல்ரெடி விஜய் கொண்டு போயிட்டார். அதனால் இப்போ திமுகவில் யாரும் தளபதின்னு சொல்கிறது இல்லை. நல்லா கவனிச்சிட்டிங்களா?
அடுத்ததாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத விஜய் கொண்டு போயிட்டார். ஈஸியாக மக்கள் மத்தியில் அதெல்லாம் விதைச்சிட்டார். மறுபடியும் அதுக்கு கண்டுபிடிக்கணும், இதை கொண்டு வரணும்னா கருணாநிதி அவர்கள் வந்து தான் ஆகணும். அதனால் அவருடைய புகைப்படத்துக்கு கீழே போட்டிருக்காங்க. இந்த கைவினை பொருட்கள் இல்லாட்டி கைவினைக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அல்லவா, அதாங்க மத்திய அரசாங்கம் விஸ்வகர்மான்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கான இன்னொரு வேர்ஷன் கைவினை பொருட்கள் இல்லாட்டி கைவினை கலைஞர்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஜாதி இருக்கா மதம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இனிமேல் அதிமுக பிஜேபி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய என்டிகே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தாவேக்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சாதான் தெரிய வரும். ஏன்னா மறு வச்சவங்க விஸ்வகர்மா, மறு வைக்காதவங்க கைவினை கலைஞர்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி 2 விதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ யார் வேணாலும் விமர்சனத்தை வைக்கலாம், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் யாராவது இதை வெளியில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். உண்மையிலேயே என்னப்பா அங்கே விஸ்வகர்மாவாக இருக்கிறது தான் இங்கே இந்த திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நார்மலாக இப்போது எழுந்திருக்கிறது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, டிஎம்கே ஃபைல் 3 அப்படிங்கிறது 2025 பிற்பகுதியில் வெளியாகும். அப்படி வெளியாகுவது அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் சார்பு இருக்கக்கூடிய பலருடைய உண்மைகள், டெண்டர் எப்படி விடப்பட்டிருக்கிறது, அந்த டெண்டர் மாமா மச்சானுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன், அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கிறார். இந்த புயல் எங்கே போய் யார் வீட்டுக்கு கரை சேரப்போகுதுலாம் தெரியலை. பட் இந்த புயல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருகிறது. ஸோ ஓவராலாக தமிழக அரசியலில் நான் சொன்ன மாதிரி இந்த 19 தினங்கள் சட்டசபை கூட்டம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நபர், யாராவது ஒரு நபராவது ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ அட்லீஸ்ட் இந்த வீடியோவாக எடுத்து அந்த கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு 19 தினங்கள் தான் நடந்திருக்கா ஏங்க, ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50 தினங்களாவது நடந்திருந்தால் நம்முடைய எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கி டிவி டிபேட் ஷோவில் பேசப்பட்டு இருக்கும். இல்லை கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது மட்டும் அந்த லைவ் துண்டிக்கப்படுவதாக அதிமுகவை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். நானும் பார்த்தேன், ஆமாம் முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, அடுத்ததாக கொஞ்சம் துண்டிக்கப்படுகிறது, அடுத்ததாக முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, அடுத்ததாக கொஞ்சம் துண்டிக்கப்படுகிறது. ஒருவேளை டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அது டெக்னிக்கலி ஃபால்ட்டு கிடையாது, அது ரொம்ப டெக்னிக்கலாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரிந்து கொண்டேன். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் அரசியல் சதுரங்கத்தில் இந்த மாதிரி வீடியோ வருது. நீங்கள் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னாலோ இல்லை உனக்கெல்லாம் இந்த சப்போர்ட்டும் கிடைக்காது நேரடியாக சொல்லிடுங்க. அரசியல் சதுரங்கத்தை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி சினிமா சதுரங்கமாக மாற்றிடலாம். 20 செகண்டில் இன்ட்ரோவில் சொல்லி முடிச்சிட்டேன் கிட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. கிளிக் அண்ட் கேட்ச் கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரை வித்துட்டு இருக்கக்கூடிய கிளிக் அண்ட் கேட்ச் 2 எண்ணம், ஒரு 2 பேர் விளையாடுற மாதிரி. அது கூட 2 போல் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக கிடச்சிரும். அடுத்ததாக குழந்தைகளுக்கான ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப் ஷூட்டர் அப்படிங்கிறது ஒரு க்ளவுஸ், அது கூடவே அந்த ஷூட்டர், அது கூடவே இருக்கக்கூடிய 3 ஆரோஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேஜிக்கல் கியூப், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அன்பிரேக்கபிள் மேஜிக்கல் கியூப். இந்த ஒரு கியூபை டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக கிட்டத்தட்ட 72லேருந்து 110 ஷேப்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக்கல் கியூப் அப்படிங்கிறது ஒன்று, இது 300 ரூபா வரை வித்துட்ருக்காங்க. யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த மிரர் கியூப் அப்படிங்கிறது, ரூபிக்ஸ் கியூப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் மிரர் கியூப் தான் 399 ரூபா, ஒரு 420 ரூபா, 280 ரூபா அப்படிங்கிற ரேஞ்செலாம் வித்துட்ருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக ஒரு குட்டி ஸ்டேஷ்னரி கிட், 12 பேஜஸ், அது கூடவே ஸ்டிக்கர்ஸ், 6 ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது ஒரு பேக்காக சூப்பரான ஒரு கிஃப்டாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். இது ஒன்று. வேற லெவல் டிக் டாக் டோ அப்படிங்கிறது தான். இந்த XOX கேம்லாம் இருக்குல்ல, ஆனால் இது சாதாரண XOX கேம் கிடையாதுங்க. இதில் மொத்தம் 24 காயின்ஸ் இருக்கும். குட்டி, அதை விட பெருசு, அதை விட பெருசு. இதை வச்சு நம்ம XOX கேம் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. இதை 300 ரூபா அசால்ட்டாக வித்துட்டு இருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக சொல்லவே வேண்டாம், நம்ம பக் கேம். 2 பேர் கேரம் போர்டு மாதிரி இந்த பக் கேமை அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபேமிலியாக விளையாடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நல்ல பெரிய ஒரு போர்டு, இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 400 ரூபா வித்துட்ருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து 999 ரூபா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது கூடவே கிட்ஸ் பெஸ்டினுடைய ஸ்பெஷல் எடிஷனாக ஒரு கீ செயின் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவேன். இது எல்லாமே கிட்ஸ் பெஸ்டினுடைய இந்த பாக்ஸில் தான் வரப்போகுது. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது. கிட்ஸ் பெஸ்டினுடைய டேக்லைன் தெரியுமா? தமிழ் பட்சத்தினுடைய டேக்லைன் தெரியும், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி. கிட்ஸ் பெஸ்டினுடைய டேக்லைன் எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். ஒவ்வொரு விளையாட்டு பொருட்கள்லையும் ஒரு ஃப்ரெண்ட் ஒளிஞ்சிட்ருக்கான். அவனை கண்டுபிடிச்சி நம்ம மனசுக்கு தகுந்தது மாதிரி அவனை விளையாட வைக்கிறது தான் இந்த டாய், இந்த கிட்ஸ் பெஸ்டினுடைய வேலை. ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய் கிட்ஸ் பெஸ்டி, கீழே லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.